மக்கள் குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரைப்பட விமர்சனம் நெடுநல் வாடை. அறிமுக இயக்குனர் செல்வக்கண்ணன். இப்போது தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அழகான தமிழில் இலக்கிய சுவையோட அற்புதமான டைட்டில் வச்சு குடும்ப சித்திரத்தை எடுத்திருக்கார். அதற்காக முதல் பாராட்டு செல்வக்கண்ணனுக்கு. இன்னொன்று, இந்த கதையை ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம், அவர் எடுப்பாரா மாட்டாரான்னு அந்த தயக்கத்துக்கே போகலை. தன்னோட கல்லூரி நாட்களில் படித்த ஒரு 50 தோழர்களை கையில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்தா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு உடனே களத்தில் இறங்கி இந்த படத்தை அவர்களுடைய துணிச்சலில் எடுத்திருக்கார். அதற்காக செல்வக்கண்ணனுக்கு 2வது பாராட்டு. இப்போது அடிச்சிருக்கிற ஆணி மரத்தில் இறங்குற மாதிரி பிடிச்சிருக்கிற இந்த நெடுநல் வாடை படம் மனசில் இறங்குற ஒரு மண் வாசனை படம். இப்போது மொத்தமே ஒரு 6 கேரக்டர் தாங்க படத்தில். பூ ராமு, அவருடைய பொண்ணு செந்தி, புள்ள இளங்கோ, அவருடைய காதலி அஞ்சலி நாயர், அவருடைய அண்ணன் அஜய் நடராஜ், அவருடைய மூத்த மகன் மைம்ஸ் கோபி. இந்த கதாபாத்திரங்களுக்கு நடுவில் அப்படியே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு படத்தை குடும்ப சித்திரமாக தந்திருக்க. இப்போது இந்த படத்தை நகர்த்துக்கிட்டே போகும்போது ஒரு ஆழமான உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் படத்தில் திரைக்கு முன்னால் 2 கதாநாயகர்கள், திரைக்கு பின்னால் 2 கதாநாயகர்கள்னு அடித்து சொல்லலாம். அந்த 2 கதாநாயகர்கள் யார்? திரைக்கு முன்னாடி ஒன்று பூ ராமு, இன்னொன்று அறிமுகமாகியிருக்கிற நாயகி அஞ்சலி நாயர். இப்போது அவங்களுக்கு ஒரு வேலை வரணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம். அந்த வேலை இந்த படத்தில் பூ ராமுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்கிரிப்டை சொல்லி கதையை நம்ம படத்தில் பார்த்துட்டு வெளியில் வரும்போதே இது ராஜ்கிரனுக்கு ரெடிமேட் ரோல் அப்படின்னு தான் சொல்லிட்டே வருவோம். ஆனால் அந்த ராஜ்கிரனுக்கு கொடுத்துருந்தா அவர் எந்த அளவுக்கு செஞ்சுருப்பாரோ அவருக்கு ஈக்குவலாக பூராமு இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணிட்டு போயிட்டார். இந்த படத்திற்கு பிறகு பூ ராமுவுக்கு புதிய முகவிலாசம் எழுதப்படும். அதற்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கார் இயக்குனர் செல்வக்கண்ணன். அஞ்சலி நாயர் அப்படியே துருன்னு வரக்கூடிய ஒரு கிராமத்து பெண். இந்த படத்துக்கு பிறகு ஒரு கிராமத்து மண் வாசனை முகம், அந்த ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு மனசை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இளம் கதாநாயகி வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துக்கு டிக் அடிக்கக்கூடிய அளவுக்கு நிற்கக்கூடியவர் அஞ்சலி நாயர். இளங்கோ படத்தினுடைய கதையின் நாயகன். அவருடைய அந்த ஒரு ஃப்ரேமில் நின்று பேசுறது பூரா ஒரு நடிகர் நிற்கிற மாதிரியே தெரியாது. யதார்த்தம் அப்படியே. நீ நல்லபடியாக படித்து முடிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போய் தங்கச்சி அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டனா மாமன் தன்னால் தோற்றுருவான். எத்தனை மார்க்கியா வாங்கியிருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் குறவில்லை, 80 மேலே தான் வாங்குதான். இந்த விளையாட்டு தான் குறைக்க மாட்டாங்க, மாட்டியத்துக்கு ஓடு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா, பூர்வீக சொத்து அதில் பொண்ணுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு வாதிட்டு அதை பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அப்பாவினுடைய கதை. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய வயிற்று மகன், தன்னுடைய பேரன், காலாகாலத்தில் படிக்கிறான். படிச்சுட்டு வெட்டியாக ஊரை சுற்றி காதலில் சிக்காமல் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குடான்னு சொல்லி அவனு காதலை திசை திருப்பி வேலைக்கு போக வச்சு வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு தாத்தா, பேரன், பொண்ணு, அவனுடைய காதலி, இந்த 4 பேருக்கும் நடுவில் அழகாக பின்னப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்ப சித்திரம் இந்த கதை. ரைட்டா? இப்போ அடுத்ததுக்கு போயிடும். திரைக்கு பின்னாடி 2 கதாநாயகர்கள் அப்படின்னு சொன்னோம். அதில் ஒன்று அறிமுக இசையமைப்பாளர் ஜோசப் பிராங்க்லின், இன்னொருத்தர் பாடலாசிரியர் வைரமுத்து. இவங்க இந்த நிமிஷத்தில் என்ன சொல்லணும்னா, இந்த ஆண்டிற்கு அற்புதமான இசையமைப்பாளர் திரைக்கு கிடைச்சிருக்கார் அப்படின்னு மார்தட்டியே சொல்லலாம் ஜோசப் பிராங்க்லின். அவர் போட்டிருக்கிற அந்த இசையும் அந்த முக்கியமாக மனசை நெருடக்கூடிய அந்த காட்சிகளுக்கு வரக்கூடிய பின்பலத்தில் ஒழிக்கிற அந்த பிஜிஎம் அற்புதமாக இருக்குது.
அவருக்கு இந்த படத்தில் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். கடன்னு அவருடைய பயணங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 4 பாட்டு படத்தில் இருந்தாலும் கருவா தேவான்னு ஒரு பாட்டு, அதுதான் இந்த சென்ட்ரல் நாட் படத்தினுடைய பூ ராமுவினுடைய சொந்த கதை என்னங்கிறத சொல்லி காதில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து ஏதோ ஆகி போச்சு அப்படின்னு ஸ்வேதா மேனனுடைய அந்த குரல், அதோட அந்த யாசின் நிஜார் அப்படின்னு இன்னொரு ஆண் குரல், அந்த 2 பேரும் குரல் கொடுத்து அந்த சுகமான தாலாட்டில் வைரமுத்துனுடைய வரிகள் படம் ஓட்டத்திற்கும் சரி, படம் பார்த்து உள்ளே இருக்கும்போதும் ரசிக்கலாம், படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி காதல் காட்சிகளை செல்வக்கண்ணன் படமாக்குற விதம் இருக்குது பாருங்கள், அது ஒரு அனுபவித்து எடுத்திருக்கார். அதுவும் ஒரே ஒரு கண் பார்வை அப்படின்னு அந்த பாடலை எடுத்துக்கிட்டு அதுக்கு விஷுவல்ஸ் போட்டு அந்த இளங்கோவையும் அஞ்சலி நாயரையும் அவர் அப்படி அந்த க்ளோஸ்அப்பில் கட் பண்ணி காமிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த லவ் அவர் உள்ளபடியே ஃபீல் பண்ணியிருக்காருங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்க்கும்போது நம்மால் அனுபவிக்க முடிகிறது. படத்திற்கு ஒரு பெரிய பலம் கேமரா விக்னேஷ் ரத்னசாமி. அவன் அந்த திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை, அந்த மண் பேக்ட்ராப், மலை, ஆறு, பச்சை பசேல், கிராமம், வீடு, இப்படி ஒவ்வொன்றுத்தையும் படமாக இருக்கும்போது இந்த எடுத்து சொல்லி இருக்கிற கதைக்கு இசையும் கேமராவும் பெரிய பலமாக நின்று செல்வகண்ணனுக்கு தோல் கொடுத்திருக்கு. ஒரு பசுவின் தியாகம்தான் உசுரா ஒழுகுது பாலாக, ஒரு மனுஷனின் தியாகம்தான் ஒவ்வொரு குடும்பம் ஆளாக. அந்த 2.25 மணி நேரம் அந்த பூ ராமு 2 இடத்துல பேச வச்சிட்டார். ஒன்று, தன்னுடைய பேரனுக்கு பொண்ணு கேட்டு போகிற இடத்துல தன்னுடைய பங்காளியாலேயே அசிங்கப்பட்டு திருப்ப போகிற இடத்துல அவருடைய அந்த தளர்ந்து போன நடையும் அந்த மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கமும் வெளிப்படுத்துகிற கட்டமும், கடைசியில் கிளைமேக்ஸ் ஊரை விட்டு போன தன்னுடைய பேரை வருவான ஏக்கத்தில் துடிக்கு விழிவோரம் அந்த கண்ணீர் சிந்துற காட்சியும் பூராமும் பிரமாதம். இப்போ ஒரு நெகிழ வைக்கும் மண் வாசனை படம்னு சொன்னேன். படம் பார்த்துட்ருக்கிற போது ஏதோ ஒரு படம் பார்த்த உணர்வே இல்லைங்க. கருவா தேவா அந்த நெல்லை கிராமத்தில் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவரோடையே வாழ்ந்துட்டு வெளியில் வந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு இந்த நெடுநல் வாடை. மீண்டும் அடுத்த திரைவிமர்சனத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள் குரல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.